தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். மகரம்னாலே சனி பகவான் ஆட்சி புரியக்கூடிய ஒரு ராசி. சோ மகர ராசி நேயர்களுக்கு யாரு வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை கொடுக்க போறாங்க இந்த தமிழ் புத்தாண்டுல அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல நிக்கிறது நண்பர்கள் தான். சோ நண்பர்களோட அறிவுரையும், நண்பர்களோட அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றதும், அவங்க கூட வெளியில போயிட்டு வர்றதும் ரொம்ப மிகச்சிறப்பான பலன்களை கொடுக்கும். மென்டல் ஸ்ட்ரெஸ் இந்த காலகட்டத்துல இருக்கிறத தவிர்க்கிறதுக்கு ஒரு நல்ல நண்பர்கள் நீங்க தேர்ந்தெடுத்து அவங்க கூட நல்லா நம்ம வெளியில போயிட்டு வர்றது, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றது, அவங்களோட அறிவுரைகளை கேட்கறதும் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமான பலன்களை இந்த காலகட்டத்துல கொடுக்கும். அதே மாதிரி சகோதர சகோதரிகள் அவங்களோட அறிவுரைகள் இந்த காலகட்டத்துல அவங்க கூட இருக்கிறதும், அவங்களோட அறிவுரைகளை ஏத்து நம்ம நடந்துக்கிறதும் ரொம்ப ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கீங்க, ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கீங்க, அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு ரொம்ப உதவியா இந்த காலகட்டத்துல சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவுற காலகட்டமா ரொம்ப அனுகூலியமா இருக்கு. அதே மாதிரி தாயாரோட பேச்ச இந்த நேரத்துல கேட்டு நடக்கிறவங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் மறைஞ்சு ரொம்ப அவங்கள அன்பா அரவணைப்பா பாத்துக்கிறதும், அவங்களுக்கு தேவையானதை செய்யறதும் ஒரு நல்ல பலன்களை மகர ராசிக்கு கொடுக்கும். அரசியல்வாதிகளா இருந்தா கண்டிப்பா தொண்டர்களிடம் கொஞ்சம் கவனமா நல்லா ஒரு அன்பா அரவணைப்பா போறது இந்த காலகட்டத்துல மகர ராசிக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்துல எந்த தொகுதியில நீங்க நிக்க போறீங்களோ அங்க போய் என்ன வேணும் வேண்டாம் அப்படின்னு கேட்டு அதுக்கேத்த மாதிரி உங்களோட விஷயத்த நீங்க ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி நீங்க அதை மூவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலியமான பலன்கள் மகர ராசிக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும். சோ மகர ராசி நேயர்கள் தாயாரா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், சகோதர சகோதரிகளா இருக்கட்டும், ஒரு பாலிடிக்ஸ்ல லீடரா இருந்தா கண்டிப்பா அந்த தொகுதி மக்களோட என்ன ரெக்வெஸ்டோ அதை கேட்டு அவங்களுக்கு என்ன வேணும்னு பார்த்து அந்த அறிக்கையை நீங்க பேசும்போது கண்டிப்பா உங்களுக்கு இட் லீட்ஸ் டு சக்சஸ். ஸோ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மழை பிரதேசத்துக்கு போயிட்டு வருது, திருப்பதி வெங்கடாச்சலபதியை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வருது, அதே மாதிரி திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமியை போய் கும்பிட்டு வருது, ராகுவோட பிளேஸ்மெண்ட் இப்போ கொஞ்சம் சரியில்லாம இருக்கிறதுனால அவங்கள போய் பார்த்துட்டு வருது ரொம்பவே அனுகூலியமான பலனை கொடுக்கும். அதே மாதிரி ஓம் சனீஸ்வராய நமக அப்படின்னு ஒரு 108 தடவை பாராயணம் பண்றது, நல்லெண்ணெய் தீபம் வீட்டுல ஏத்தி சாமி கும்பிடுறது, நவகிரகங்கள்ல இருக்க சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் சனிக்கிழமைல ஏத்துறது, இதெல்லாமே மிகச்சிறப்பான பலன்களை இந்த தமிழ் புத்தாண்டு நேரத்துல கொடுக்கும். சோ இந்த வருடம் முழுக்க நீங்க சுபிக்ஷமா இருக்கணும். வெற்றிவேல் முருகன் கரோகரா, கருணை கடலே கந்தா போற்றி, முருகா போற்றி. நன்றி, வணக்கம்.